ஓம் ஷேம்லாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயா. இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, இரண்டே கிரகம் தான். 2 மாசத்துல உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் நடக்காது, எதெல்லாம் எனக்கு கிடைக்காது, எதுலெல்லாம் நான் ஜெயிக்க முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்களோ அதை ஜெயிக்க வைக்க போகுது, வெற்றி பெற வைக்க போகுது இந்த 2 கிரகங்கள். ஜூன் மாதத்திற்கு முன்பாகவே நடக்க போகின்ற, நடத்தி காட்டப் போகின்ற இந்த கிரகத்தினுடைய பலங்களை தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். மிக மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்க போது. பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல். ஏற்கனவே 2026 வருடத்தில் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலனா பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சாங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஃபிலிம் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்போ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்திர ராஜகணபதியின் அன்பான் வணக்கங்கள். இன்றைய துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 பிறந்ததிலிருந்து டக்குன்னு நிறைய மாற்றங்களை நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக 2 கிரகத்தினுடைய பார்வை ஒரே ராசியில பதிய போது மிக முக்கியமான பார்வையாக இது கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்கு. அதுல முதல்ல உங்களுடைய துலா ராசிக்கு 6ஆம் வீடான மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அந்த சனிவனுடைய 10ஆம் பார்வை என்பது உங்களுடைய துலாமிற்கு 3ஆம் இடம் தனுசுல பதியுது. அதே நேரத்துல குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையை அதே 3ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ துலா ராசிக்கு 3ஆம் வீடான தனுசை சனியும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். இந்த 2 கிரகத்தினுடைய பார்வையுமே இந்த 3ஆம் வீட்டுக்கு உண்டு. இந்த 3ஆம் வீடுன்றது தைரிய, வீரிய, விஜய, ஜெயஸ்தானம். ஜெயம்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஓகேங்களா? கூட பிறந்த சகோதர சகோதரிகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த 3ஆம் வீடு. வாழ்க்கையில நமக்கு எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அந்த பிரச்சனை நம்ம தப்பிப்போமா மாட்டோமா, சக்சஸ் ஆகுமா மாட்டோமா, ஒரு போட்டியில நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியது இந்த 3ஆம் வீடு தான். ஸோ வெற்றி அப்படின்றதுக்கு உரிய ஸ்தானம் இந்த 3ஆம் வீடு. இந்த 3ஆம் வீட்டை சனியும் பார்க்குறாங்க, குருவும் பார்க்குறாங்க. அப்போ இந்த 2 கிரகங்களும் பார்வையின் மூலமாக கொடுக்கக்கூடிய பலன் எது? அதுவும் இந்த 2 மாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாசங்க. ஏன்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த குரு பகவான் மிதுன ராசிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைஞ்சு பெறுவார். ஸோ அதுவரை மட்டுமே இந்த 3ஆம் வீட்டுக்கு சுபகிரகமான குருனுடைய பார்வை கிடைக்கும். அப்போ இந்த 2 மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம், வாய்ப்பை பயன்படுத்திங்க. சரிங்களா? ஸோ இருக்க போறது ஜூன் வரை மட்டுமே. ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல இந்த சனி பகவான் உங்களுடைய துலாமிற்கு 6ஆம் வீடான மீனத்தில் இருக்கிறார். 6ல இருந்து 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ கூட பிறந்தவங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம், நோய் பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால அவங்களுடைய ஃபேமிலியை இல்லை அவங்களுடைய ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல சேர்த்து நீங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். கூட பிறந்தவங்களுக்காக ஏதாவது ஒரு கடன் இல்லைன்னா அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நீங்க செலவழிக்கிறது போன்ற சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். ஆனா அதுவே கூட பிறந்தவங்களே உங்களுக்கு ஒரு எதிரியா இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்களே உங்களுக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அவர்களுடைய ஆட்டம் அடங்கும். ஸோ அதுவே உங்களுக்கு சாதகமாக முடியும், அவங்களுடைய நெகட்டிவே உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும். சரிங்களா? அடுத்து மிக முக்கியமாக இந்த பொய்யான ஒரு பொருள்னு சொல்லுவாங்கல்ல, உங்களை பற்றி வீண் வதந்தி, பொருளை பேசக்கூடியவங்க, உங்களை பற்றி பொய் சொல்லக்கூடியவங்க, இவங்களாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அவமானங்கள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்கன்னா அப்படிப்பட்ட நபர்கள் இந்த சனிவனுடைய பார்வையால் அழிவார்கள், ஒழிவார்கள். சரிங்களா? சனி பார்க்க ஒரு நல்லது நடக்குமானா கண்டிப்பாக நல்லது நடக்கும். எப்படி நல்லது நடக்கும்னா, உங்களை கெடுக்க வேண்டிய நபர்களை கெடுத்து விடுவார் இந்த சனி பகவான். அதனால ஒரு நல்லது கண்டிப்பா நடக்கும், அதுல இருந்தா மாற்று கருத்து. ஆனா இருந்தாலும் கூட கண், காது, மூக்கு இந்த மாதிரி உறுப்புகள்ல சின்ன சின்ன நோய் பிரச்சனை வந்தா உடனே பார்த்துருங்க. பல் சம்பந்தமான விஷயத்துல கூட பிரச்சனைகள் கொஞ்சம் வரலாம். சரிங்களா? ஏன்னா சனியுடைய பார்வை பார்க்கும் விட பால்னு சொல்லுவாங்க. அதனால சின்ன சின்ன பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதுவே மறைமுகமான விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும். இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு, அதுல நீங்க ஜெயிப்பீங்க. நீதித்துறை சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. அந்த வாய்ப்பை இந்த சனிவான் கொடுப்பாரு. மேலும் குருபவனுடைய நேரடி பார்வை, ஏன்னா ஒரு கிரகம் நேரடியா பாக்குதுன்னா 7ஆம் பறவை அது 100% பலனை கொடுக்கும். அப்போ உங்களுடைய துலாமிற்கு 9ஆம் வீட்டுல இருந்து குருவான் 3ஆம் வீட்டை பாக்குறாரு. அது யாருடைய வீடுனா குருபவனுடைய வீடு, தன்னுடைய வீட்டை பாக்குறாரு.
அப்போ கூட பிறந்தவங்களுடைய வீட்டில் ஒரு சுபகாரியம் ஒரு விசேஷம் நடக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய பதவி வாய்ப்புக்கு ஒருத்தவங்க முட்டுக்கட்டையா இருக்காங்கன்னா அவர்கள் விலகுவார்கள். அப்போ பதவி வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு சூப்பராக இருக்கு. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட லோனோ கடனோ வந்தால் கடன் பிரச்சனை சரியாகும். பட்டப்படிப்பு கண்டிப்பாக உங்கள் கையில் சர்டிஃபிகேட் வந்து விழுக போகுதுங்க. அரியர் வைத்த அரியர் சரி பண்ண போறீங்க. பதவி வாய்ப்பும் பட்டம் பெறக்கூடிய யோகமும் கண்டிப்பாக இருக்குது. அதே போல ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் போன்ற விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் சரியாகும். அதே போல உங்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய யோகத்தை இந்த குருவும் சனியும் கொடுக்குறாங்க. நீங்க ரொம்ப வருஷமா ஒரு நம்ம முதலாளி ஆகணும் அல்லது இந்த நிறுவனத்துக்கு நம்ம ஒரு தலைமையாளர் ஆகணும், ஒரு பொறுப்பாகணும், நிர்வாகத்துக்கு தலைமை ஏற்கணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப வருஷமா ஒரு ஃபீல்ட்ல ஒரு துறையில ஒரு நிர்வாகத்துல ஒரு கம்பெனில ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா? நீங்க போட்ட கடின உழைப்புக்கு இப்ப சனியும் குருவும் சேர்ந்து பலனை கொடுக்க போறாங்க. அந்த ஒரு பதவியில அந்த ஒரு பொசிஷனை உங்களை அமர வைப்பார்கள். குறிப்பிட்டு பெண்களுக்கு தாய் வழி தகப்பன் வழி மூலமா சில நன்மையான காரியங்கள் நடைபெறும். உங்களுடைய கௌரவம் தப்பிக்கும். மிக முக்கியமா புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். சிற்றின்ப சுகத்துல குழந்தை பாக்கியம் பெறுவதில் இருந்த குறைகள் நிறைய ஆகும். ஏன்னா 3ஆம் வீடு சிற்றின்ப சுகத்தையும் கொடுக்கக்கூடிய வீடு. அதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை இப்ப சரியாகி குழந்தை பாக்கியம் தடையின்றி கிடைக்கும். அதுக்கு யோகங்கள் உண்டு. பிள்ளைகளால ஒரு கௌரவம் ஒரு பெயர் புகழ் அடங்கி பிள்ளைகளை நினைச்சு வருந்திய வருத்தங்கள் இருக்காது. பிள்ளைகளுடைய காரியங்கள்ல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி அதுல சக்சஸ். உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் பண்ணணுமா, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணுமா, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வீடு சொத்து பத்து விஷயங்களை வாங்கி கொடுக்கணுமா, இல்ல ஒரு நோய் பிரச்சனை இருக்குங்க குழந்தைக்கு அது சரியாகணுமா, சரியாகும். குருவுடைய பார்வையால் அது கிளியர் ஆகும், அது சரியாகும். அதுல ஒரு வெற்றிகள் கிடைக்கும். இந்த பரம்பரை வியாதி பரம்பரை நோய் பிறக்கும் போது இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ சரியாகுங்க. ஸோ இதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஜெய விஜய பாக்கியம் கிடைக்குது. அதாவது அரசாங்க வழிகளில் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அந்த பிரச்சனை முடியும். அரசாங்கம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா அந்த காரியத்தில் ஜெயம் உண்டு. அந்த அரசாங்க வேலை கிடைப்பதற்கு யோகம் உண்டு. மேலும் சொந்த தொழிலில் ஒரு லாபங்களும் ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும். கண்டிப்பா பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருடைய பழக்க வழக்கங்கள் கிடைத்து நீங்க அந்த அந்தஸ்துக்கு உயர்வதற்குண்டான வாய்ப்பினை இந்த 2 கிரகத்தினுடைய பார்வையும் கொடுக்குது. நிச்சயமா ஒரு இடமாற்றம் ஏற்படுங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ வேலை ரீதியான ஒரு இடமாற்றம் ஒரு பொசிஷன் பதவி மாற்றம் கண்டிப்பா இருக்குது. அது உங்களுக்கு பணம் மற்றும் சம்பள உயர்வோடு கிடைக்கும். அடுத்து வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? பழைய வண்டி வித்துட்டு புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல சில பேர்த்துக்கு உறவுகளே மாறும். உங்களுடைய உறவுகள் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு தவறான நபரை அல்லது பிடிக்காத நபரை இழுத்து பிடிச்சி வச்சு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, விட்டு கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்களா, அந்த உறவுகளை விட்டு விலகி புதிய உறவுகள் உங்களுக்கு ஏற்றபடி உறவுகள் வந்து சேரும். ஸோ உறவுடைய மாற்றம் கண்டிப்பா நடைபெற போகுது. ஓகேங்களா? இப்போ சனிவன் எங்கிருந்து பார்க்கிறாரு? 6ல் இருந்து பார்க்கிறாரு. அப்போ வேலைக்குண்டான வெற்றி உண்டு. குரு எங்கிருந்து பார்க்கிறாரு? 9லிருந்து பார்க்கிறாரு. அப்போ வேலையில பதவி உயர்வு என்பது நிச்சயம் உண்டு. பெண்களுக்கு நிச்சயமா இந்த ஒரு நேரத்துல பெரிதளவு ஒரு நன்மைகள் இருக்குது. உங்க பெயருக்கு கற்புக்கு மானத்திற்கு களங்கம் ஏற்பட்டிருந்தால் நீங்க ஒரு அவச்சொல்லுக்கு ஆளாயிருந்தா அது இப்போ சரியாகும். ஸோ வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கண் காது மூக்கு தொண்டை இந்த மாதிரி விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா பல் சம்பந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனத்தோட பார்த்துங்க. மற்றபடி பயப்பட வேண்டாம். உங்களுடைய வாரிசுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிச்சு குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நிச்சயமான முறையில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கூட இருந்தவங்களே உங்களை எதிர்த்து நின்றால் அவர்களை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பினை இந்த குரு மற்றும் சனிவன் கொடுக்குறாங்க. யாரும் உங்க கூட பிறந்தவங்க அல்லது உங்க கூட இருந்தவங்க அல்லது உங்க கூட வாழ்ந்தவங்க இப்படி இருப்பாங்க இல்லையா, அவங்களே இப்ப உங்களுக்கு எதிரியாக துரோகியாக மாறி இருந்தால் அவர்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை சக்தியை இந்த 2 கிரகம் கொடுத்து இந்த 2 மாசத்துல அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கும். உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய ஒரு வழிபாடுகள் என்று சொன்னால் மிக முக்கியமான வழிபாடு அது கோயில்கள் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு விஷயங்களை வாங்கி கொடுங்க. அதுபோல் கோயில் குளங்கள் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்க. இதெல்லாம் பெரிதளவு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். மிக முக்கியமா காது மற்றும் கண் சம்பந்தமான தெரியாத உடல் ஊனமுடைய பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட உதவிகள் செய்யுங்க. அது பெரிதளவு உங்களுக்கு புண்ணியமாக வலுத்து உங்களுடைய தலைமுறையே மாற்றிவிடும். சரிங்களா? தவறாம இதை பண்ணிக்கணும். பிடிச்சதை லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசினுக்குள்ளான பலன் தெரிஞ்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.